என்ன பார்க்க வந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, விடுங்க. உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது. பரவாயில்ல, சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். அது வந்து நான் ஒரு டிவோர்ஸ் கேஸ் விஷயமா வந்திருக்கேன். பாவம் இவரு, நல்ல மனுஷனை யாரோ ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிடுச்சு போல. இந்த டிவோர்ஸ்னால தான் இவர் எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு எப்பவும் சோகமா விரக்தியா இருக்காரு. பட் இப்ப நம்ம நேரடியா கேட்க வேண்டாம், தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்க வேண்டாம். டைரக்டா கேட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க, நீங்க எதை நினைச்சோ ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஏங்க, நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஒருத்தவங்க கூட நின்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல, அவங்க யாருங்க? ஓ, அவங்களா? அவங்க தான் என் கேஸ் லாயர். அப்படியா? ம். அப்படின்னா அவ கண்டிப்பா உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவா. இந்த திவ்யாவுக்கு ஊர்ல இருக்கக்கூடிய யாரும் ஒன்னா இருந்தாலும் அவளுக்கு பிடிக்காது. அதனால அவ டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவா. இன்னும் எத்தனை குடும்பத்தை சீரழிக்க காத்துக்கிட்டு இருக்காளோ தெரியல. என்னாச்சு? திடீர்னு ஏன் அவங்கள பத்தி கேக்குறீங்க? இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த டைவர்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணா பொதுவா எத்தனை நாளுங்க ஆகும்? ஏங்க, உங்களுக்கு ஏதாவது லாயர் தேவைப்படுறாங்களா? லாயர் வேணும்னா சொல்லுங்க, என்னோட லாயரையே நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். தாயே தெய்வமே, என்ன ஆளை விடுங்க. முதல்ல நான் இங்க இருந்து கிளம்புறேன். சரி. என்ன இந்த ஆளு திடீர்னு வராரு, திடீர்னு என்னென்னமோ பேசுறாரு, திடீர்னு சொல்லாம கொல்லாம அந்த ஆளே பதறி அடிச்சுட்டு கிளம்புறாரு. இவரை புரிஞ்சிக்கவே முடியலையே. முதல்ல இந்த ஆளை கூட்டிட்டு போயிட்டு ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டணும்.